ஜோதிட வித்யாபீடம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிட திவ்யதர்ஷினி. இன்னைக்கு நம்மளுடைய சீரியஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, துலா ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான். துலா ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயும் வெற்றி. நீங்க தான் தலைமை பொறுப்பெல்லாம் செஞ்சிருப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன்கெல்லாம் முன்னாடி நின்று பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு உண்டான மரியாதை அங்கீகாரம்ங்கிறது வெளி இடத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த முன்னணியில நடத்துற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஒர்க்ல நிறைய டென்ஷன்ஸ் அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சும்மா ஒரு 2-3 ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதுவரைக்கும் துலா ராசி பெண்கள் அல்லது கணவன் மனைவி யாராவது குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். இன்னொரு வேலை கிடைச்ச பிறகு அது உங்களுக்கு ஓகேவாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு மாறுங்க. அதுக்கு முன்னாடி வேலையை விட வேண்டாம். அப்கோர்ஸ் சின்ன ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால கொஞ்சம் தகுதி குறைவா உங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். யாராவது உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலைக்கும் குறைவாக உங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல கவனமா செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். சோ படிச்ச இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்க கொஞ்சம் தாமதமாகுமே தவிர கட்டாயமா கிடைச்சிரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கும் துளாராசிக்காரர்கள். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வர போறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தெய்வ காரியங்கள் முன்னின்று செய்யக்கூடிய, அதாவது மரியாதை பட்டம் பரிவட்டம் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ காரியங்கள், கோயில் காரியங்கள், கும்பாபிஷேகம் அல்லது கோவில் திருவிழாக்களை முன்ன செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரெக்னன்சி செலிப்ரேட் பண்றது நான் அதை தப்பு சரிங்கிறதுக்குள்ள போகல. ஆனா டிராவல் பண்றப்பயோ ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றப்பயோ கொஞ்சம் ஜாகிரதையா கையாளுறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வருடம் ராகுவுடைய சாரத்துலதான் வருஷம் தொடங்கியிருக்கு. சோ அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது நீங்க கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, இருந்தாலும் துலா ராசிக்கு கட்டாயமா இதை நீங்க செஞ்சே தீரணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வருமானம் சார்ந்த விஷயங்கள் வரவு எவ்வளவு வருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்ட செலவு செய்தால் உங்களுக்கு உண்டான முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எஃபர்ட் போட்டதுக்கு அது வீண் போகலைங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த வருட ராசி பலன்கிறது ஓவரால் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவா பார்த்தாச்சு. அரசியல் துறையில இருக்கவங்களும் கொஞ்சம் நிதானமா தான் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. விவசாயிகளுக்கு ஆஸ் யூசுவல் ஓகே. ஏன்னா இந்த வருடத்துடைய கிரகமே குரு பகவானா அமைஞ்சதுனால ரொம்ப பாசிட்டிவான பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்காரு. திட்டமிட்டு செலவு செய்யறதும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறதும் கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறதும் மட்டும் துலா ராசிக்கு கட்டாயமான பலனா கருதப்படுது. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.